Good morning, praise Lord. Welcome to this video. இந்த காலை வேளையிலையும் நான் எழுந்து ரெடியாகி புதிய ஆடைகளை அணிந்து இந்த சாட்சியை நான் சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறதுக்காக அவரை நான் நன்றி சொல்கிறேன். அதாவது கிருபை அந்த வார்த்தையை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா கிருபை இல்லாமல் நான் இருந்த நாட்கள் இருந்தது. என்னுடைய விளக்கு மங்கி எரிகிறதா காணப்பட்டது. அதில் எண்ணெய் ஊற்ற வேண்டும், அதில் என்னுடைய விளக்கை சரியாக எரிய வைக்கணுன்ற அந்த ஞானம் அறிவு எனக்கு இல்லை. என்னை வழிநடத்தின ஒரு தீர்க்கதரிசினி அம்மா அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க கையில் ஒரு தூப கலசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் எப்போதும் ஜெப தூபங்கள் ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் அதில் ஏறெடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சிறு வயதில் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் அதை மறந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ என்னுடைய விளக்கு ஏரியில் என்னுடைய தூப கலசங்கள் தூபங்கள் ஜெப தூபங்கள் ஏற்றப்படலை. அப்படின்னாலும் கர்த்தர் என்னை கிருபையாக என்னை போதித்து வழிநடத்தி அவருடைய வேதாமம் என்ன சொல்லுது அப்படின்னு சரியாக என்னை கண்டுபிடிக்கவும் இந்த மாதிரி சாட்சிகளை சொல்லவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ஏதோ பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய போதகர்கள் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு நான் என்னுடைய மங்கி எறிகிற திரியாக இருந்த என்னுடைய விளக்கை நான் திரும்ப அதிகமான அபிஷேக எண்ணெயை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய நுகங்கள் முறிக்கப்பட்டு கட்டுகள் அறுக்கப்பட்டு என்னுடைய விளக்கை நான் திரும்ப ஏற்றி கொண்டேன். அதனால் என்னால் சத்ருவையும் சிநேகிக்க முடியுது. இப்போது நிறைய நேரத்தில் நம்ம ஆலயம்னா வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி நாமே ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கணும். ஜெப தீபத்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்றி வைக்கணும். தினம் தினம் அது நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்க்க நம்ம நேரம் எடுக்கணும். ஏன்னா நமக்கு உள்ளேருந்து வரவைகள் தான் நம்மளை தீட்டுப்படுத்துறதா இருக்குது. மோசமான சிந்தனைகள், களவுகள், கபடுகள் அதெல்லாம் நம்முடைய இருதயத்திலேருந்து புறப்பட்டு வரும் அப்படின்ட்டு இருக்குது வசனம். ஸோ அவைகள் நம்மளை தீட்டுப்படுத்துது, கரைப்படுத்துறதுக்கு நம்ம அனுமதிக்காமல் தினம் தினம் நம்முடைய விளக்கை ஏற்றி நம்ம இதயத்தில் உள்ளவர்களை ஆராய்ந்து பார்த்து தினம் தினம் நம்முடைய கிருபையை புதுப்பித்து கொள்கிறவங்கள நம்ம இருக்கணும். மாறாக நம்ம என்ன செய்கிறோம், வேதாமத்தை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் போல் மனப்பாடம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அதோடைய கருத்து என்ன நமக்கு புரியாமல் ஜெப ஜீவியத்தை தான் ஆண்டவர் வலியுறுத்துறாரு அப்படின்றது நமக்கு விளங்காமல் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அதை நம்ம முக்கியப்படுத்தாமல் மூளை அறிவில் நம்ம சிந்திக்கிறவங்கள நம்ம காணப்படுறோம். ஸோ இந்த மாதிரியான கட்டுகள் இருந்து கர்த்தர் தான் நம்மளை விடுவிக்கணும். அதுக்காக ஓயாத ஜெபங்கள் தேவைப்படுது. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன்.